ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதுவும் நான் எத பத்தி சொல்லப் போறேன்னா, இப்ப எல்லாருக்குமே சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம்ல நீங்க எங்க போலாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அந்த மாரி யோசிப்பீங்க. அதனால நான் என்ன சொல்லப் போறேன்னா, இப்ப கிரவுடா இல்லாத 5 அண்டர் ரேட்டட் பிளேஸஸ உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அதுவும் டாப் 1 கேட்டீங்கன்னா, நீங்க நாளைக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்ப்பீங்க. லூசுமாரி ஓடுறா கடவுளே! இந்த ஐயோயோ! இப்ப நார்மலா நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எங்க போவோம்? கொடைக்கானல், ஊட்டி, ஏன் நம்ம தாஜ்மஹால் கூட போவோம். ஆனா, இந்த மாரி ஃபுல்லா கிரவுட் இல்லாத பிளேஸ்ல உங்களுக்கு நான் 5 பிளேஸ் சொல்லப் போறேன். சரி, நம்ம இப்ப டாப் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோவுக்கு இந்த மாரி உங்களுக்கு நெறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா, இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம 5த் பிளேஸ்ல என்ன இருக்கு பார்ப்போம். இந்த 5த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, கோகர்ணா. இது கோகர்ணா எங்க இருக்குன்னா, கோவா பக்கத்துல இருக்கு. இப்ப கோவானா உங்களுக்கு என்ன தெரியும்? பீச் இருக்கும், பார்ட்டி இருக்கும், நெறைய கிரவுடட் பீப்பிள் இருப்பாங்க. ஆனா, இந்த கோகர்ணால அந்த மாரி பீப்பிள்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப ஏன்னா இது ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ். இப்ப உங்களுக்கு கிரவுட் தான் பிடிக்கலன்னா, உங்களுக்கு இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனே இந்த கோகர்ணா தான். அதுவும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப் மூன் பீச் இருக்கும். அதுவும் ஓம் பீச்ன்னு ஒரு பீச் இருக்கும். ஓம் பீச்னா அந்த ஹிந்துஸ் தான் போடுவாங்கல்ல, அந்த ஓம் ஷேப்ல அந்த பீச் இருக்கும். பார்க்கும்போது அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓம் ஷேப்ல இருக்குமா. உங்களுக்கு 4த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, தனுஷ்கோடி. உங்களுக்கு தனுஷ்கோடினா என்ன தெரியும்? அந்த 2 சீயும் ஒரே இடத்துல மீட் பண்றது தான் தனுஷ்கோடி. அந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு? டெம்பிள் தானே இருக்கும். அப்படி கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா, அந்த தனுஷ்கோடிக்கு போனீங்கன்னா, அதுக்கு ஒரே பேரும் இருக்கு. அது பேர் தான் கோஸ்ட் டவுன். ஏன் அது கோஸ்ட் டவுன்? அங்க வந்து பேய் தான் இருக்கான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அதுதான் இல்ல. அங்க வந்து 1964ல ஒரு பெரிய சைக்ளோன் வந்து அங்க அட்டாக் பண்ணியிருக்கு. அங்க அட்டாக் பண்ணும்போது இந்த சர்ச்சு, வில்லேஜ் எல்லாமே அங்க ரூயின் ஆயிருக்காம். அது வந்து இப்போ வரைக்கும் ரெனோவேட்டே பண்ணாமயே அது ஒரு மெமரபிளா அங்கேயே வச்சிருக்காங்க. அதனால நீங்க இப்ப போனீங்கன்னா கூட அந்த பிளேஸ தான் போய் பார்க்கலாம். இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ்ல ஒண்ணு. இப்ப நம்ம டாப் 3க்கு வந்திருக்கோம். 3ர்ட்ல என்ன இருக்குன்னா, தவாங். இந்த தவாங் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. இந்த மாரி ஒரு இடம் இருக்கிறதே நெறைய பீப்பிள்ஸ்க்கு தெரியாது. அதனால இங்க நெறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து கடல் மட்டத்தோட ரொம்ப உயரமா இருக்குமா. அது கிட்டத்தட்ட ஒரு மவுண்டெயின் மாரி வச்சுக்கலாம். அந்த மவுண்டெயின்ல இருந்து நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஏதோ நீங்க கிளவுட்ஸ் மேல நிக்கிற மாரி இருக்குமா. ஏன்னா அந்த சுத்தி ஃபுல்லா கிளவுட்ஸ் தான் அதிகமா இருக்கும். இங்க இருக்க ஸ்பெஷலே அந்த மாதுரி லேக்கு, தவாங் மானஸ்ட்ரி இந்த மாரி நெறைய இடம் இருக்கு. அங்க நீங்க போயிட்டு இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் போட்டீங்கன்னா, இன்ஸ்டால நீங்க தான் அடுத்த ட்ரெண்டிங்கே. அப்புறம் 2ண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, சோப்டா. அது என்ன பேரு சோப்டான்னு வச்சிருக்காங்க? நீங்க கேட்கறது புரியுது. இப்ப உங்களுக்கு ஸ்விட்சர்லாண்டுக்கு போகணும். ஆனா உங்களுக்கு போகறதுக்கு டைமும் இல்ல. ஆனா காசும் இல்ல. அப்படியே காசு இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லன்னா, உங்களுக்கு இந்தியாலயே ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த சோப்டாக்கு ஒன்னேன்னு பேர் தான் ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்க மாரியே இருக்குமா கிட்டத்தட்ட. அங்க ஒரு ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின் இருக்கு. நீங்க அந்த மவுண்டெயின்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 360 டிகிரி வியூல வந்து மொத்த மவுண்டெயினும், மொத்த இடமும் தெரியுமா. அதனால தான் இது பேரு ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, நீங்களே கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா, நீங்க இவ்வளோ நாள் இந்த பிளேஸ் போயிருப்பீங்க. ஆனா, அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த பிளேஸ்க்கு நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நீங்க எப்பவுமே கொடைக்கானல் போயிருப்பீங்கல்ல, அது பக்கத்துல தான் ஒரு குட்டி வில்லேஜ். அது பேர் தான் வட்டக்கானல். ஆனா, நீங்க இந்த வில்லேஜுக்கு ஏன் இவ்வளோ நாளா போனதே இல்ல? நம்ம யாருக்கும் தெரியாதான்னு யோசிப்பீங்க. ஏன்னா, இது அண்டர் ரேட்டட் பிளேஸஸ்ல வட்டக்கானலுக்கு ஒன்னேன்னு பேர் இருக்கு. அது பேரு லிட்டில் இஸ்ரேலாம். ஏன்னா, இங்க ஒரு வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. நான் சொன்ன இந்த 5 பிளேஸஸும் நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. அதனால இந்த சம்மர் வெக்கேஷன்ல நீங்க போயிட்டு உங்களோட இன்ஸ்டால நீங்க தான் ட்ரெண்டிங்கா மாறப் போறீங்க. அதனால இப்ப நீங்க சம்மர் வெக்கேஷன் பிளான்டா வச்சிருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த 5 பிளேஸஸையும் அதுல ஒரு லிஸ்ட்டா வச்சுக்கோங்க. நீங்க இந்த 5 பிளேஸஸ்க்கு போயிட்டு நீங்க ஃபோட்டோஸ், ரீல்ஸ்லாம் போட்டீங்கன்னா, நீங்க தான் அடுத்த ட்ரெண்டிங்கே. நீங்க அடுத்து போற இந்த சம்மர் வெக்கேஷன்ல இந்த 5 பிளேஸஸையும் உங்களோட லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாரி நெறைய வீடியோ வேணும்னா, என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாரி பிளேஸஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போணும்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம உங்களுக்கு இந்த 5 பிளேசஸ்லயும் உங்களுக்கு எது பிடிச்சிச்சோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.